பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 26. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருத்துவம் அது வேதாகமத்தில் உள்ளதா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவி, இந்த மூன்று நபர்களும் ஒரே ஒருத்தர் தான் குறிக்குதா சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது பைபிள்ல வந்து இப்படிதான் இருக்கா சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கான தீம். நம்ம நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் தேவனுடைய நாமம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன, அவருடைய குமாரனின் நாமம் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம். எந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அங்க என்ன போட்டிருக்கு? வாட் இஸ் ஹிஸ் நேம், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் சன், அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரன் நாமம் என்ன, நீ அறிவாயோ சொல்லி சொல்றதுதான் நம்ம என்ன பார்த்தோம். பிதாவாகிய நாமம் என்னது? யாவே சொல்லி பார்க்குறோம். குமாரன் நாமம் என்னது? இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இந்த ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆட்கள் சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைய தலைப்பில். இந்த பிதாவாகிய தேவனை பற்றி நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்துக்கு மேலே யார் இருக்கா? பிதாவாகிய தேவன். எந்த வசனத்தை வச்சு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25லேருந்து நம்ம படிக்கும்போது, இது அப்படியே இந்த வசனம் 25லேருந்து படிக்கும்போது, இந்த வசனம் வந்து சங்கீதம் 110 ஒன்னோட வந்து என்ன இருக்கு, சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 110 அது 1 படிங்க. சங்கீதம் 110 1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரதத்தில் உட்காரும் என்றார். ஓகே, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, லார்ட் கேபிட்டல் LORD, லார்ட் செட் டு மை ஸ்மால் லார்ட். இதுதான் நம்ம வந்து தெளிவா பார்த்தோம். கர்த்தர் அங்க சொல்றது யாரை குறிக்குது? சாம்ஸ் 110 1. இதை நம்ம போய் உள்ள போய் பார்க்கும்போது, இந்த கர்த்தர் LORD கேபிட்டல் லார்ட் வர்றது வந்து யாவே, YHVH, யாவே, ப்ராப்பர் நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்றாங்க? கர்த்தர், தமிழ்ல வந்து டார்க் லெட்டர்ல கர்த்தர் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல LORD சொல்ற லார்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேவனுடைய பேர் என்னது? யாவே சொல்றது அவரோட பேரா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ செட் டு மை லார்ட் சொல்லும்போது, இது அடோனாய் சொல்றது மாஸ்டர், இல்லைன்னா வந்து ஓனர் சொல்லி பார்க்குறோம். இது தாவீது எழுதுறாரு. என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவன் வந்து என்ன சொல்றாரா இயேசு கிறிஸ்து கிட்ட, உன் சத்துருக்கெல்லாம் நான் பாதப்படியாக்கி போற வரைக்கும் நீ வந்து என்ன வரு, ராஜாவா இரு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம பவுல் அவர் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. 1 கொரிந்தியர் 15:25 படிங்க. 1 கொரிந்தியர் 15:25 படிங்க. 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஓகே, சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே. இங்க பாருங்க, சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே சொல்லும்போது, லார்ட் கர்த்தர் என்ன பண்ணாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் அவர் பாதத்தில் கீழ்படுத்தினாரா. சிட் அட் மை ரைட் ஹேண்ட், என் வலது பக்கம் சொல்லுறோம், ஐ வில் மேக் யுவர் எனிமீஸ் யுவர் ஃபுட்ஸ்டூல். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினாரே. நெக்ஸ்ட், ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. கீழ்படுத்தினவர் யாரு? தேவன், யாவே தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படவில்லை. அப்ப சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ காட்டுல யார் பெரியவர்? யாவே தேவன் பெரியவர் சொல்லி பாக்குறோம். அடுத்தது, சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது
தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார் சொல்லி பார்க்கிறோம். இது எப்ப நடக்கிற விஷயம்? இது இயேசு கிறிஸ்து தேவன் ராஜ்யத்துல என்ன பண்ற, அவர் ராஜாவா வரமேது எல்லா அதிகாரங்களும் கனமும் இருக்கும்போது சகலத்தையும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்தினவர். அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு மேலதான் இருக்கிறார் சொல்றத வந்து இங்க பவுல் என்ன சொல்றாரு, தெளிவா எழுந்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது யாவே தேவன் சொல்றவரு மகா வல்லமையுள்ள தேவன். ஓகேவா, மகா வல்லமையுள்ள தேவன். அவர் கீழே தான் யார் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, குமாரன் எப்பயுமே கிறிஸ்து குமாரன் ஆகிய கிறிஸ்து எப்பயுமே யாவே தேவனுக்கு கீழே தான் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனாலதான் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்காரு சொல்லி சொல்றாரு. எங்கேயுமே வந்து சமமா என்ன பண்ணல, ஈக்குவாலிட்டி பண்ணல சொல்லி பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம இங்க பாக்குறது. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த யாவே தேவனை பத்தி லைட்டா பார்த்துட்டு நம்ம திருத்துவ இதுக்கு போயிடலாம். வேணா படிங்க, ஐசையா 44 6-8. இங்க யாவே தேவன். ஓகே, அவர் நாமம் நம்ம பார்த்தோம்ல, யாவே. அவரை பத்தி அவர் சொல்றாரு பாருங்க. நான் முந்தினவரும் இல்ல 6 படிங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா this is what the Yahweh says, Lord, கேபிட்டல் லெட்டர், கர்த்தர் சொல்லுகிறதாவது சொல்லி ஆரம்பிக்குது. ஓகேவா, படிங்க இப்போ. ஆமா. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஓகே, என்னை தவிர தேவன் யாரும் இல்ல. தீர்க்க தரிசனங்கள்லாம் தேவன் என்ன பண்றாரு, இன்னின்ன காரியங்கள் இந்த நேரத்துல நடக்கும் சொல்லி சொன்னதெல்லாமே நடந்ததே. அதுக்கு நீங்களே என் சாட்சிகள் சொல்லும்போது யார சொல்றாங்க? மேல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, யாக்கோபு, இஸ்ரவேல், என் சூசன் பீப்புள் சொல்லி பாக்குறோம். ஓகே, லிசன் பட் நவ் லிசன் ஜேக்கப் மை சர்வன்ட் இஸ்ரேல் whom I have chosen சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களை வந்து வச்சு சொல்றாரு. உங்களை நிமித்தம் தான் என்ன பண்றேன், நான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். ஓகேவா, நீங்க தான் என் சாட்சிகளா இருக்கீங்க சொல்லி டைரக்டா என்ன பண்றாரு, இங்க இஸ்ரேல் ஜனங்களை வச்சு நான் தான் தேவன், என்னை தவிர தேவன் இல்லை சொல்லி சாட்சி கொடுக்குறாரு சொல்லி போகிறோம். ஓகே, ஒரு கண்மொழியும் இல்லை, ஒருத்தரையும் நான் அறியேன், ஐ நோ நாட் ஒன் சொல்லி சொல்றாரு. ஒருத்தரும் கிடையாது சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த யாவே தேவன் யார் சொல்றது இது எல்லாத்தையும்? திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ், யாவே சொல்றாரு. இதை கூட நம்ம காமிக்கிற பாருங்க. ஐசையா 44:6 அவர் சொல்றாரு, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் யாவே. ஓகேவா, இங்க நம்ம என்ன பார்க்குறோம், 6 ஐசையா 44:6. அங்க என்ன போட்டிருக்கு, LORD கேபிட்டல் லெட்டர்ல வருது. அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க, யாவே சாட்சி கொடுக்குறாரு. என்னை தவிர வேற யாரும் தேவன் இல்லப்பா. திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ், தெர் இஸ் நோ அதர் கண்மலை. ஓகே, எந்த ஒரு கண்மலையும் இல்லை, யாருமே இல்லை, அது நீங்களே சாட்சிகள் சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள். அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாவே தேவன் மட்டும் தான் வணங்குறாங்க. ஓகே, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவங்க ராஜாவா வருவாங்க சொல்லி நினைச்சாங்க அவரோட வருகையில. ஆனா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, கழுதி குட்டி மேலும் தாழ்மை உள்ளவரா வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டு குட்டியா வந்தார். அவரு மரித்து அந்த மரணத்தின் மூலமா மரணத்தின் அடிமைத்தனத்துல இருக்க மக்களை வந்து விடுதலை செய்ய வந்தார். ஸோ அந்த விஷயம் தெரியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை என்ன ஆச்சு, அவங்களுக்கு இடரலுக்குரிய ஒரு கல்லாட்சி சொல்லி பார்க்கிறோம். ஆனா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவோடைய
2ஆம் வருகையில அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற மக்களா இருப்பாங்க சொல்றதா நம்ம செகரியா 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஓகே, அது தனி டாபிக் அது. ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது யாவே தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், ஓகே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், the only true God, the only true God நான் வச்சுக்கணும். ஓகே, now this is eternal life, the only true God and Jesus Christ whom you have sent. ரெண்டு பேரையும் அறியறத நித்திய ஜீவன். ஓகே, அவர் குமாரன், அவர் தெரியுமா? வாட் இஸ் இஸ் நேம்? வாட் இஸ் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் சன்? அவரோட பேர் என்ன? யாவே தேவனோட பேர் என்ன? அவர் குமாரனோட பேர் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த ஒன்லி ட்ரூ காட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிவிக்க தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவே ஒரு சாட்சி கொடுக்குற பாருங்க. மத்தேயு 22:35-37. மத்தேயு 22:35-37. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, சாட்சி கொடுக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லிட்டு. எங்க இருக்குன்னா யோவான்லயே இருக்கு. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் அறியவில்லை, ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவரை வெளிப்படுத்தினார். ஓகேவா? ஒருவரும் கண்டதில்லை, பார்த்ததே கிடையாது. ஓகேவா? அவர் குமாரனை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். மெய்ட் நோன் எல்லாருக்கிட்டையும். ஸோ அதே போல இப்ப படிங்க மத்திய 35:35-37. அவர்களை நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஹார்ட், சோலு, மைண்டு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னா ஹார்ட், சோலு, மைண்டு, ஸ்ட்ரென்த்னு சொல்லி போட்டிருக்கும். ஓகேவா? உன் தேவனாகிய கர்த்தரை, ஒன்றான மெய் தேவன். ஓகே, இங்க போட்டிருக்கு பாருங்க 7:17-3. ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அவங்களை அறியணும், நித்திய ஜீவன் பெறணும்னா. ஓகேவா? அப்போ தேவன் என்ன பண்ணுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அன்பு கூறுறவங்களா இருக்குமா. இதான் பிரதான கட்டளையா, த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இந்த லா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது பார்க்கும்போது நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் இயேசு கிறிஸ்துவ காட்டில் சொல்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா திருத்துவம் சொல்ற அந்த சித்தாந்தத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரினிட்டி சொல்லி நம்ம பார்க்கும்போது சிம்பிள் இதை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, இதாதான் குமாரன், குமாரன் தான் பரிஸ்தாவி, பரிஸ்தாவி தான் பிதா. 3 பேரும் ஒரே ஆள் தான், ஒரே நபர் தான். அவங்க தான் காட். வெவ்வேறு ரூபத்தில் இருக்காங்க, ஆனா 3 பேரும் ஒருத்தர் தான். இப்ப குமாரன் பூமியில வரும்போது காட், அந்த கடவுள் பூமியில வரும்போது குமாரனா இருந்தாரு. பரலோகத்தில் இருக்கும்போது அவர் பிதாவா இருக்கிறாரு. அவர் ஆவி அனுப்பும்போது எப்படி இருக்காரு? பரிஸ்தாவியா இருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. ஃபாதர் இஸ் நாட் சன், சன் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட், ஃபாதர் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். இது நீங்க யாராவது புதுசா கேட்கறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பயங்கர குழப்பம். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் இது ரகசியம், இது ஒரு மிஸ்ட்ரி, இது புரியாத புதிர், ஓகே, யாருக்கும் புரியாது சொல்லிட்டு. தேவன் நம்மள புரியாம தான் வச்சிருப்பாரா அவரை பத்தி அறியறதுக்கு? ஏன்னா இங்க பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிறதே நித்தியஜன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேவா? இது கரெக்டா சொல்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். பைபிள் இந்த மாதிரி இருக்கா சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் சொல்லி சொல்றாங்க. 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போனேன்னா நீங்க சொல்றது இருக்கும். இங்க NIV-ல இருக்க நான் NIV-ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? For there are three that testifies. சாட்சியிடுகிறவர் மூவர், 3 சாட்சியிடுவர் மூவர் கொள்ள 3 testifies. The spirit, water and blood, and they are in agreement. Agreementல இருக்காங்களாம். Okay, spirit, water, blood, and the three are in agreement சொல்லி சொல்றாங்க. இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவோட மரணத்தையும் அது மூலமா வந்த ரட்சிப்பையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? This is the one who came by water and blood, Jesus Christ. He did not come by water only, but water and blood. And it is the Spirit who testifies, because the Spirit is truth. For there are three that testifies. The Spirit சொல்றது பரிசுத்தாவி, வாட்டர் ஞானஸ்தானம், பிளட் அத கவர்னன்ஸ் சொல்லி பார்க்குறோம். அந்த உடன்படிக்கை நம்ம வந்து அந்த ராபோஜனை எடுக்கிறோம், உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த குறிக்கிது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த 3 ஆர் இன் அக்ரிமெண்ட். ஓகேவா? இது 3 எடுக்கும்போது தான் ஒருத்தர் என்ன வராங்களாம், அவங்க தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையா வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி. We accept human testimony. Okay, but God testimony is greater because it is a testimony of God which he has given about his son. So தேவனே என்ன பண்றாரா, இந்த சாட்சி வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இவ பார்க்கும்போது இங்க எங்கேயாவது வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி சொல்லி போட்டிருக்கா? NIV-ல போடவே இல்லை. ஓகேவா? ஆனா KJV பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் இருக்கும், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா for there are three that bear witness in heaven, the Father, Word and the Holy Spirit. ஓகே, வேர்ட் சொல்றது சன் and the Holy Spirit, and they are three are one சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஆனா இங்க பாருங்க B ஏதோ போட்டிருக்கு NKJV-ல. ஓகே, omitted the word from heaven on the earth only 4 contains these words in Greek 4 to 5. The 8th verse throughout the earth, இந்த வேர்ஸ் வந்து ஒமிட்டட் சொல்லி சொல்றாங்க. என்னதுன்னா 7, 8 இந்த வார்த்தையே இல்லை. த்ரூ அவுட் தி எர்த் 8வது வருஷம் ஃபுல்லாவே இல்லை சொல்லி சொல்றாங்க எங்க கிரேக்கத்துல. ஆனா கிளியராகவே இல்லை, இங்க போடல. ஓகேவா? எங்க ஃபுட் நோட் எதாவது போட்டிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க NKJV-ல சொல்லி பார்த்தோம்னா, இல்லைனா வந்து NIV-ல நம்ம போய் பார்க்கலாம். NIV-ல போய் பார்த்தோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இடத்துல வந்து ஏ போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, the late manuscript of the Vulgate testifies in heaven, the Father, the Word and the Holy Spirit, and they are three are one, and there are three that testifies on earth சொல்லி போட்டிருக்கு. not found in any manuscript before the 14th century. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இந்த வேர்ட்ஸே கிடையாது, இந்த வார்த்தைகளே கிடையாது, இந்த வசனமே கிடையாது. என்னதுன்னா 7ஆம் வசனம். ஓகே, in heaven the Father, Word, Holy Spirit, and they are three, and these three are one சொல்ற இந்த வார்த்தையே என்ன இல்லையா 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடைச்ச கிரேக்க பைபிள்ல மேன்ஸ்கிரிப்ட்ல not found in any of the manuscript before 14th century. அவ பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்ட வசனம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல சொல்றாரு பாத்தீங்களா, இந்த புத்தகத்தோட சேர்க்காதீங்க, வாதை உங்களுக்கு வரும், இந்த புத்தகத்துல இருக்க எதையும் நீங்க எடுக்காதீங்க, அதே போல உங்களுக்கும் வந்து தண்டனை கிடைக்கும் சொல்லி சொல்றாருல. அது வேணா படிங்க, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க. 18-19 படிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும்
நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஓகே, இது யாருக்கு எந்த புஸ்தகத்தை சொல்லிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ராஃபசி புக். ஆனா பாத்தீங்கன்னா இங்க யோவான் எழுதின புத்தகத்திலயும் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அந்த வெளிப்படுத்தலும் வந்து யாருக்கு வெளிப்படுத்தினது சொல்லி பாத்தீங்கன்னா யோவானுக்கு தான். ஓகேவா, அப்போஸ்தலராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவர் சீஷர். அதே போல இந்த 1 யோவானும் பாத்தீங்கன்னா யோவான் தான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆடே பண்ணிருக்காங்க, ஒரு வசனத்தையே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வந்து பழைய கிரேக்க மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கிடையாது சொல்லி சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற மேன்ஸ்கிரிப்ட்ஸ்லயே கிடையாது இந்த வார்த்தையே சொல்லி சொல்றாங்க. அது எப்படி சொல்றீங்க? நம்ம வேணா பார்க்கலாமா? ஓல்ட் கிரீக் கோடெக்ஸ். ஓகே, பழைய கிரேக்க கோடெக்ஸ் சொல்றது வந்து கிரேக்க மேன்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னென்ன மேன்ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்கலாம். சர்ச் பண்ற பாருங்க. வேட்டிகானஸ், கோடெக்ஸ் வேட்டிகானஸ் சொல்றது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th செஞ்சுரி, 14ஆம் நூற்றாண்டு கிடையாது, இது 4ஆம் நூற்றாண்டு. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட இந்த கோடெக்ஸ், இந்த மேன்ஸ்கிரிப்ட் இதுல எதுல எழுதப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எழுதப்பட்டுதான். அப்புறம் கிரேக்க நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குதான். ஓகேவா, இந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இது எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா வேட்டிகான் லைப்ரரி. இங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க, 4ஆம் செஞ்சுரியில வந்து எழுதப்பட்டது. இது 4th செஞ்சுரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே. இப்ப தமிழ்ல எழுதின ஓலைச்சுவடிகள் கிடைக்கிற மாதிரி இது கிரேக்க ஸ்கிரிப்ட். இது கிரேக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் கிரேக்க நியூ டெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. இது வேட்டிகான் லைப்ரரியில வந்து இந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது பேர் வந்து கோடெக்ஸ் வேட்டிகானா சொல்றது. நியூ டெஸ்ட்மெண்ட் ஒரு பகுதி மட்டும் பாருங்க, 2 பிரிவா 3 பிரிவா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, இதே போல நம்ம அடுத்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறோம்னா கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரியஸ் சொல்றது. கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரியஸ் சொல்ற ஒரு மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இது மேன்ஸ்கிரிப்ட்ஸ்னா என்னதுன்னா அந்த ஓலைச்சுவடிகள் மாதிரி. இது எப்ப கிடைச்சதுன்னா 5ஆம் நூற்றாண்டு டேட்ல இருக்கு. அப்ப எழுதப்பட்ட புத்தகங்கள் சொல்லி பார்க்குறோம். கார்பன் டேட்டிங் அந்த இதெல்லாம் பண்ணும்போது இது கிரேக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோ கிரேக்க நியூ டெஸ்ட்மெண்ட்டோ இதுல எழுதப்பட்டிருக்கு, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது பிரிட்டிஷ் மியூசியத்துல வந்து இருக்கு. ஓகே, கோடெக்ஸ் அலெக்சாண்ட்ரிகஸ். ஓகே, இது வந்து ரைட்டிங்ஸ் பாருங்க, அந்த காலத்து ரைட்டிங்ஸ். அதுவும் அந்த காலத்து ரைட்டிங்ஸ், இதுவும் அந்த காலத்து ரைட்டிங்ஸ். ஓகே, இது ரெண்டு பேராவா எழுதிருக்காங்க. ஓகே, கிரேக்க மொழியில பைபிள. ஓகே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ரெண்டுமே கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதே போல நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் சினைட்டிகஸ் சொல்லியிருக்கு. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 4வது நூற்றாண்டுல, அதுவும் ஆஃப்டர் 325 ADல எழுதப்பட்டதான் டேட் எழுதப்பட்டது. ஓகே, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கிரேக்க நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கு. இதுல கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சிலது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல, ரஷ்யா நேஷனல் லைப்ரரியில இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் மோஸ்ட் பாப்புலரான ஒரு புத்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரிவுல வந்து எழுதியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இப்படிதான் அது எழுதப்பட்டிருக்கு. இது வந்து 4ஆவது நூற்றாண்டு, அது 325க்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு இதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குற இந்த கோடெக்ஸ் சினைட்டிகஸ் இதை வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்குற வசனம் இருக்கிறன்னு சொல்லி பார்க்கலாமா இதில்? இது ஏன்னா எந்த நூற்றாண்டு இது? 4ஆம் நூற்றாண்டு, சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இங்கே என்ன போட்டிருந்தது நம்ம படிக்கும்போது 14ஆம் நூற்றாண்டு முன்னாடி இருக்கிற ஸ்கிரிப்சர், கிரீக் மேன்ஸ்கிரிப்ட் பிஃபோர் த 4th செஞ்சுரி 14th செஞ்சுரி முன்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லை சொல்லி சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல வந்தது. ஓகேவா, இது 4ஆம் நூற்றாண்டுல வந்தது. அப்போ இதுல இருக்காது. இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். see the manuscript. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்னதுன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, இதுதான் வந்து அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, 1 யோவானோடது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் அதோட இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு. ஓகே,
எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதான் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு. இதான் வந்து அதோட போட்டோ காப்பி. ஓகேவா? இங்க நான் இங்க நம்ம பார்க்கற வேண்டிய வசனம் பார்த்தீங்கன்னா 7 6:7. ஓகே, திஸ் இஸ் ஹி தட் கேம் த்ரூ வாட்டர் அண்ட் பிளட், ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் இன் த வாட்டர் ஒன்லி பட் இன் வாட்டர் அண்ட் இன் த பிளட், அண்ட் and it is the spirit that testifies, because spirit is the truth. For there are three that testifies, the spirit, water and blood, and the three are in one. Three are one. If we receive the testimony of men, the testimony of God is greater. But because this is the testimony of God that he has testified concerning his son. அவ பாத்தீங்கன்னா இங்க வந்து பரிசுத்தாவி, பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரலோகத்தில் சாட்சியிடுவர் மூவர், ஹெவன் சொல்லி போடல, பிதா குமாரன் பரிசுத்தாவி, இல்ல பிதா வார்த்தை பரிசுத்தாவி, மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் சொல்லி வார்த்தையே இல்லை ஆக்சுவலா. அப்ப இல்லாத வார்த்தையை வந்து எவ்வளவு துணிகரமா என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா உள்ள நுழைச்சிருக்காங்க. யார் நுழைச்சது சொல்லி பாத்தீங்கன்னா வால்கேட் சொல்ற இதுலதான் இருக்கு, மேன்ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. லேட் மேன்ஸ்கிரிப்ட் ஆஃப் வால்கேட் சொல்லி பார்க்கிறோம். லேட்டர் மேன்ஸ்கிரிப்ட் வால்கேட் டெஸ்டிஃபைஸ் இன் ஹெவன். பாத்தீங்கன்னா இந்த வால்கேட் சொல்ற இந்த ஓலைச்சுவடியில இந்த சுவடியில கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்கிறோம். இந்த வால்கேட் சொல்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வால்கேட் வெர்ஷன் ஆஃப் த பைபிள் authorized and used by the Roman Catholic Church. ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் கேத்தலிக் சர்ச் எதுக்காக கொண்டு வராங்க இந்த மாதிரி வார்த்தையை உள்ள இன்க்ளூட் பண்றாங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தமானது, தப்பானது. வார்த்தை இல்லாத வார்த்தையை வந்து உள்ள நுழைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு பைபிளுக்குள்ள. அதுவும் 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து நுழைச்சிருக்காங்க சொல்லி சொல்றாங்க, போப்பசி மூலமா. ஓகேவா? அப்போ இங்க லாட்டின் வெர்ஷன், இது லாட்டின் வெர்ஷன் ஆஃப் இது பாத்தீங்கன்னா லாட்டின் வெர்ஷன்ல எழுதப்பட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இவங்களுக்கு வந்து ரோமர்களுக்கு, அவங்க சர்ச் கிறிஸ்தவர்கள் ஆவறதுக்கு முன்னாடி ரோமர்களுக்கு வந்து திருத்துவத்து மேல நம்பிக்கை இருந்ததா சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க திருத்துவத்தை நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடவுள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ், அப்புறம் ஹேடஸ், அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ, அந்த மாதிரி நிறைய கடவுள், திரியேக கடவுள் இருப்பாங்க. இப்ப எப்படி ஹிந்துவிசம்ல இருக்கோ காட் இன் கிரீக் மித்தாலஜி, ஜிஎஸ், ஹேடஸ், பிசைடோன். ஓகேவா? பாத்தீங்கன்னா ட்ரினிட்டி, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா. சொல்றது யாரு? சிவன். அவரை குறிக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருத்துவ கடவுள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ், ஹேடஸ், பிசைடன். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மக்களாகிய ரோமர்கள் கிறிஸ்துவத்தை வந்து தழுவி கொண்ட மீது, கிறிஸ்துவர்களா மாற மீது அவங்க என்ன பண்றாங்க, இதை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறோம்னா ட்ரிட்டேரியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ட்ரிட்டேரியன் சொல்றவரு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் லாட்டின். இவர் தான் என்ன பண்ணாருன்னா was the first to use the Latin term Trinity. It describes it as a divine economy. It is the household of monarchy of God. The God the Father laid on the divine plane. God the Son carried out the willing of the Father. God the Spirit motivates the will of the God in believers. சொல்லிட்டு இந்த திருத்துவத்தையே கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த லாட்டின்ல இருக்கிற ரோமன்ஸ். அவங்க வந்து எப்போ கிறிஸ்தவர்களா மாறினாங்களோ அவங்களுடைய பழைய அந்த கடவுள்களுடைய அமைப்பை வந்து என்ன பண்றாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த பொய் வந்து என்னாச்சுன்னா சொல்லி 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 அது 2000 வருஷமா சொல்லி அந்த சொன்ன வார்த்தை என்னாச்சு, பொய் வந்து உண்மையாவது சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் திருத்துவத்தை நம்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 95% கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா பைபிள் அப்படி இல்லவே இல்லை. அது நம்ப வைக்கிறதுக்காக எந்த அளவு போயிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா பைபிள்ல வசனங்களே ஆட் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு துணிகரமா என்ன பண்றாங்கன்னா இந்த ஆட்கள் செஞ்சிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஓகே, இது ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஒன்றான மெய் தேவன்
தேவன் தான், அவர் தான் இருக்காரு. அவர் குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. சோ என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பார்க்கும்போது ரெண்டு பீப்புள் தான் பாக்குறோம். பிதா என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, குமாரனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது, உமது சித்தத்தின்படி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு ஒரு சித்தம் இருக்கு. என்னதுன்னா இப்படிப்பட்ட மரணம் வர வேண்டாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனா பிதாக்கு என்ன சித்தம் இருக்கு? அவரை நொறுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறாராம். வேணா படிங்க, ஐசையா 53 10 படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு குறைத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி சொல்லி பார்க்கிறோம். யார நொறுக்க சித்தமாகி? ஏசு கிறிஸ்துவ. கர்த்தரோ சொல்லும்போது இங்க டார்க்கான லெட்டர் வருதா? லார்ட், LORD கேபிட்டல் லெட்டர் பாருங்க. இது நான் இங்க காமிக்கிறேன். கிரேக்க வார்த்தை என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம். சரி, இது வந்து பழைய ஏற்பாடு. ஹெப்ரேய வார்த்தை எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். எதுனா ஐசையா 53:10. யாவே, YHVH, யாவே கர்த்தரோ. ஓகே, அவரை நொறுக்க சித்தமுள்ளவராகி. 53 யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க 53, 52 எங்க இருந்து வருது சொல்லி பாத்தீங்கன்னா இது 52ல இருந்து. இங்கதான் நம்ம படிக்கிறோம். அவர் என்ன பண்றாரா? அந்த அந்த வசனம் படிங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த இது 53 1ல இருந்து படிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தரோட புயம் சொல்றது யார்? இயேசு கிறிஸ்து. அடுத்தது யாரு? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தருமாய் இருந்தார். யார பத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்து. அடுத்தது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, கர்த்தரோ அவர் மேல் விழப்பண்ணினார். இதுதான் வந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் 10ஆம் வசனம் படிக்க. இப்போ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நொறுக்க சித்தம் உள்ளவரா இருந்தா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாடுகளுக்கு உட்படுத்தினார் சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, ஃபாதர், இட் இஸ் நாட் மை will, your will be done. ஓகே, எங்க இருக்குன்னா லூக்கா 22:42. லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. பாருங்க, சித்தம். இப்ப எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் ஆசை. சாரி, எனக்கு வந்து என்னதுன்னா இன்ஜினியர் ஆகணும் ஆசை. எங்க அப்பா அம்மாவுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை. ஓகே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இல்லைன்னா என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து என்னுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனா ஆகணும் ஆசை. ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஓகேவா? இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கோ, எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கோ. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் இருக்கு. ஓகேவா? நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அதே போலதான் இங்கேயும் நம்ம பாக்குறது என்னதுன்னா, பிதாக்கு ஒரு சித்தம் இருக்கா, குமாரனுக்கு ஒரு சித்தம் இருக்கா. இப்ப 3 பேரும் ஒருத்தர் சொல்லி சொன்னீங்கன்னா
அப்ப என்ன இருக்கணும்? 3 பேர் ஒரு ஆள்னா ஒரே சித்தம் தான் இருக்கணும். இங்க ஏன் வெவ்வேறு சித்தம் இருக்கு? இது யோசிச்சு பாத்தீங்களா? ஓகே, அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம அநேக வசனங்கள் பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். ஓகே, திருத்தும் எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு தப்பான ஒரு போதனை வந்து உள்ள நுழைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து 95% மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம தப்பான ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கோம் சொல்றத வந்து சொன்னாலே என்ன பண்றாங்க? நீங்க தான் தப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவு பொய் வந்து என்ன ஆயிடுச்சு? உண்மையாயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். சாத்தான் வந்து அந்த அளவு பொய்யை என்ன பண்ணியிருக்கா? ஆதியில ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டா? உள்ள நுழைச்சிருக்கா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த பொய்யை தான் நம்ம என்ன பண்றோம்? நீக்கிறதுக்கான காரியங்கள் தான் பண்ணிருக்கோம். பார்க்கும்போது பிதா என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, குமாரனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. ஸோ வெவ்வேறு சித்தம் சொல்லும் போது என்னது? 2 பேரும் வேற வேற ஆட்கள். ஆனால் தான் ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அவர் ஒருத்தர் இருக்காரு, ஒன்றான மெய்தவன் ஒருத்தர் தான், பிதாவாகிய தேவன். அவரால் அனுப்பப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இதை விசுவாசிக்கிறது, இதை அவரை பத்தி அறிகிறது தான் என்னது? நித்திய ஜீவன் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னும் தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த திருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்கள் சொல்றாங்க. என்னன்னா 3 பேரும் கோ ஈக்குவல், கோ கிரியேட்டர், வேற என்ன பாத்தீங்கன்னா கோ கோ ஈக்குவல்னா 3 பேருமே ஈக்குவல், சரி சமம். ஓகே, அவங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது. அப்புறம் அவங்க கோ இட்டர்னல், 3 பேருமே என்றென்றைக்கு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் கோ கிரியேட்டர், 3 பேருமே கிரியேட்டர்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோ எக்ஸிஸ்ட் எல்லாருமே வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ஈக்குவல் 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 சொல்றாங்க. ஆனா கிறிஸ்து பூமிக்கு வரும்போது சரி, இல்லைன்னா அவர் பரலோகத்தில் இருக்கும்போது சரி, அவர் என்ன சொல்றாரு? என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்காரு தான் சொல்றாரு. பிதாக்கு கீழ்பட்டு தான் இருக்காரு சொல்லிட்டு நம்ம எங்க படிச்சோம்? 1 கொரிந்தியர் 15 படிச்சோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற, இனிமேட் நம்ம பார்க்க போற வசனம், இல்லை நாளைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருத்துவத்தின் டாபிக்ல இருக்கிற அந்த பேசிக் அஸ்திபாரமா அவங்க சொல்லப்படுற அஸ்திபாரமான வசனங்களை வந்து நம்ம எடுத்து ஒண்ணா எப்படி தப்பா இருக்கு சொல்லி நம்ம வந்து அது உடைக்க போறோம். ஓகேவா? ஸோ இதை நீங்க கவனமா கவனிச்சு பாருங்க, கேளுங்க, நீங்க ஆராய்ந்து பாருங்க. உடனடியா நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, தப்புன்னு கோவப்படாதீங்க. நீங்க கேட்டு ஆராய்ந்து பார்த்து பெரிய பட்டது போல அதுக்கப்புறம் நீங்க வந்து விசுவாசம் கொள்ளுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. ஸோ இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.